Hello guys, welcome to our channel. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹெட் salary கீழ வந்து பார்த்தீங்கன்னா 5 டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பேசிக்ஸ் ஃபீஸ் கமிஷன்ஸ் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் அலவன்சஸ் டேனஸ் அலவன்சஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் எக்ஸெட்ரா அலவன்சஸ்லாம் எப்படி டாக்ஸபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெர்குசிட்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், தட் இஸ் நான் மானிட்டரி பெனிஃபிட். ஃபோர்த் பாயிண்ட் டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அது ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிஃப்த் வந்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் salary அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்குசிட்ஸ் அப்படின்ற அந்த டாபிக் கீழே ஒரு பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டுட்டு இப்போ பார்ட் 2 வீடியோ, ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன். ஸோ பெர்குசிட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா நான் மானிட்டரி பெனிஃபிட், அதாவது உங்களுக்கு காசாக கொடுக்காத பூராமே பெர்குசிட்ஸ் தான். அதாவது நான் மானிட்டரி பெனிஃபிட், நம்ம கையில் காசாக கொடுக்காம கைண்டாவோ இல்லை அவர் எதனா ஒரு ஃபண்டில் எதுலையோ வந்து நம்ம ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் பெர்குசிட்ஸ் பார்த்தோம். ஸோ பெர்குசிட்ஸ் அப்படின்னும் போது நிறைய பார்த்தோம். கார் கொடுக்குறது, அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது, அண்ட் தென் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட், இதெல்லாம் வந்து நம்ம ஓனர் நம்ம பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து போட்டுருவார் நம்ம கையில் கொடுக்காம. ஸோ அதுவுமே ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ அந்த மாதிரி எக்ஸெட்ரா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன், அதாவது வீடு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணுறது. அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன்னா வெறும் வீடு மட்டும் கொடுப்பாங்க, உள்ள சோஃபா, ஃபர்னிச்சர், பெட் இது எதுவுமே இருக்காது, வெறும் ஒரு காலி வீடு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி டாக்ஸபிள் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days இன் கேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் 2 houses. ஸோ இது என்னப்பா எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days இன் கேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் 2 houses அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 வீடு கொடுப்பாங்க. எப்படி ஒரே நேரத்தில் 2 வீடு கொடுப்பாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன்ட் வரி, இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கேங்க. ஸோ சென்னையில் இருக்கேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா, சென்னையில். ஸோ அதே சென்னை கம்பெனி கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் வச்சிருக்கான், ஓகே டன். ஸோ கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருக்கிறதுக்காக என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நீங்கள் சென்னையில் இருக்க வேண்டாம், நீங்கள் கோயம்புத்தூர் போயிடுங்க அப்படின்ட்டு. ஸோ சென்னையில் ஒரு வீடு இருக்குது, அது போக நான் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். ஸோ கோயம்புத்தூர் கம்பெனியில் அதே பிரான்ச்சு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு ப்ரொவைட் பண்ணி தராங்க. அதாவது ஆல்ரெடி என்கிட்ட பழைய வீடு ஒன்று இருக்குது. ஸோ என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதே சேம் பிரான்ச் தான், அதே சேம் கம்பெனி, அந்த பிரான்ச்சு அங்கே ஒன்று மாற்றிட்டாங்க, அங்கே எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. ஸோ வீடு கொடுத்துட்டாங்கன்னா நான் அந்த பழைய வீடு காலி பண்ணணும் இல்லையா. ஸோ நான் காலி பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு தேவைப்படும் போது நான் வந்துட்டு போகிறேன், சென்னைக்கும் நான் வந்துட்டு போகிறேன், அந்த வீடே தான் இருக்குது அப்படின்னா அப்போது எனக்கு 2 வீடு அலாட் பண்ணியிருக்காங்களே, ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் 2 இருக்குது. ஸோ அந்த 2 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 90 daysக்கு எக்ஸம்ஷன் கொடுப்போம். 90 daysக்கு எப்படி எக்ஸம்ஷன் கொடுப்போம்னா 2 வீட்டில் எதனா ஒரு வீட்டை நீங்கள் டாக்ஸபிள் பண்ணிக்கலாம் அந்த 90 days வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2 வீட்டில் எதனா ஒரு வீட்டை டாக்ஸபிள் பண்ணிக்கலாம் 90 days. அப்படி இருக்கும்போது 2 வீட்டுக்கும் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு 2 வீட்டில் எது லோவராக இருக்கும், இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 5000 ரூபாய் டாக்ஸ் வந்திருக்கு, அந்த வீட்டுக்கு 4000 ரூபாய் டாக்ஸ் வந்திருக்கு, விச் எவர் இஸ் லோவர் 4000 இல்லையா. அந்த 4000 90 daysக்கு காட்டுவீங்க. அவ்வளோதானா சார் 90 daysக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. ஸோ 90 daysக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீட்டையும் டாக்ஸபிள் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days இன் கேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் 2 houses. ஸோ எதுக்கு அந்த 90 days வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும் இல்லையா. ஸோ காலி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாள் ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த 90 days கிரைட்டீரியா கொடுக்குது. ஸோ அந்த 90 days கிரைட்டீரியா தாண்டிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வீடும் டாக்ஸபிள் ஆக போகுது. ஸோ டோன்ட் வெரி, சம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இமேஜ் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்ஸை படிச்சிடும், ஓகே. வேர் an employee is transferred from one place to another place, he is provided with an accommodation at new place also. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒர்க்கர், ஸ்டாஃபோ ஒர்க்கரோ யாருன்னு சொல்லிட்டு அவங்க தான் எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் அப்படின்னா ஓனர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இன்னொரு இடத்துல ஒரு புது பிளேஸில் அதே இன்னொரு வீடு அலாட் பண்ணுறாங்க, ஓகே. The value of perquisite shall be taken for only such house having lower value for the period not exceeding 90 days. In case not exceeding 90 days na 90 days தாண்டல அப்படின்னா எது லோவர் வேல்யூவா இருக்கோ, எந்த ஹவுஸ் வந்து லோவர் வேல்யூவா இருக்கோ அந்த ஹவுஸை வந்து நீங்கள் பெர்குசிட்ஸாக டாக்ஸபிள் பண்ணிப்பீங்க. அது அந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா thereafter the value of both such houses are taxable. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வீடுமோ நம்ம டாக்ஸபிள் பண்ணிடுவோம், சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன வீடு பெரிய வீடு. சின்ன வீடு வந்து பார்த்தீங்கன்னா 90 daysக்குள்ளே காலி பண்ணிட்டீங்கன்னா பெரிய வீட்டில் இருக்கிறவங்க பெரிய வீட்டிலே இருப்பாங்க. இன்கேஸ் அந்த வீட்டையும் நீங்கள் 90 days காலி பண்ணல அப்படின்னா 2 வீட்டையும் வச்சு சமாளிக்க முடியாது, நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சின்ன வீடு ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க, பெரிய வீடு ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க. சின்ன வீடு வந்து வேறு ஊரில் இருக்குது, பெரிய வீடு வேறு ஊரில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எதுதான் மெயின்? பெரிய வீடு தானே மெயின். நம்மளுக்கு எப்பவுமே எங்கே போனாலும் ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடர்பு கட்ட அப்படின்னும் போது நம்மளுக்கு பெரிய வீடு தான் மெயின். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வீடு தான் விட்டு வரணும். அப்படி நீங்கள் சின்ன வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா 2 வீடும் டாக்ஸபிள் ஆயிரும், ஓகேங்களா. ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு தான் அப்படின்றது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன
ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வீடு, அதாவது பழைய வீடு. அது கூட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீடு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 வீடியோ சேர்த்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days கால்குலேஷன் எடுப்போம். 2 வீட்டுக்குமே 90 days கால்குலேஷன் போடுவீங்க. ஓகேங்களா, 2 வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் போடுவோம். ஓகே, 90 days வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். 90 டேஸ்க்கு மேலே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா பெரிய வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 days கால்குலேஷன் எடுப்போம். ஸோ இந்த 90 days கால்குலேஷன் சின்ன வீட்டுக்கும் எடுப்போம், பெரிய வீட்டுக்கும் எடுப்போம். அதாவது பழைய வீட்டுக்கும் எடுப்போம், புது வீட்டுக்கும் எடுப்போம். 2 வீட்டுக்கும் எடுத்து விச் அவர் ஸ்லோவர். ஸோ எந்த வீட்டில் யார் வந்து கம்மியான செலவில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த வீட்டுக்கு டப்புன்னு தாவிடணும். ஓகே, ஸோ விச் அவர் ஸ்லோவர் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து அந்த 90 daysக்கு டாக்ஸபிள் பண்ணுவோம். ஸோ 90 days தாண்டிடுச்சு அப்படின்னா சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, 2 வீடும் டாக்ஸபிள் ஆகிடும். ஓகே, சம் பார்த்தோன்னா புரிஞ்சிடும், டோன்ட் வரி. ஸோ அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும், கால்குலேட் ஃபார் 1 house taxable purposes. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹவுஸ்க்கும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்க்விசிட்ஸ் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when the assessee got 2 houses on such day to calculate for 90 days and lower of the 2 will be taxable. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு அவர் பழைய வீட்டில் இருந்தார் இல்லையா, ஸோ அந்த வீடு மட்டும் டாக்ஸபிள் பண்ணிட்டே வருவோம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 house அலாட் ஆச்சுன்னா இண்டிவிஜுவலாக 2த்தையும் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2த்தில் விச் அவர் ஸ்லோவரோ அந்த 90 daysக்கு அதை கால்குலேட் பண்ணுறவங்க. ஆஃப்டர் 90 days போத் ஹவுஸ் வில் பி டாக்ஸபிள். இப்போ இந்த நோட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் 90 daysக்கு அப்புறம் என்னன்னா இந்த 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸம்ஷன் ஆஃப் 90 days இன் கேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் 2 houses. ஸோ ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இப்போ இந்த சம் பார்ப்போம். மிஸ் குஷி ஆஸ் த ஃபாலோயிங் சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ குஷின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 per monthக்கு, டேர்னஸ் அலவன்சஸ் 3000 per monthக்கு, அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்சஸ் 1000 per monthக்கு. இது வந்து ஸ்பெஷல் அலவன்சஸ் கீழே வருதான்னு பார்க்க போறீங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் அலவன்ஸ். ஸோ அந்த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது 700 per monthக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிச்சிடுவோம். ஸோ அது 700 something 12 months போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருது அதை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ஒரு 500 per month கொடுத்துருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பார்க்க போறீங்க. இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை. ஸோ என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடக்ஷன் வந்து மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு 3 க்ரைட்டீரியா பார்த்துருப்போம். ஸோ அது பார்ட் 1 சேலரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேலரி, இப்போ தான் விஷயமே இருக்குது. இந்த எக்ஸம்ஷன் 90 days அப்படின்ற அந்த மேட்ரே இங்கே தான் வருது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா she has provided with a rent free accommodation in புரேலா. புரேலா அப்படின்றது ஒரு ஊர், புரியுதா? புரியலன்னு சொல்லிடாதீங்க. ஓகே, புரேலான்றது ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போத்துலேருந்துனா ஆன் 1/7/2020 சாரி ஓகே. ஸோ இது புரேலால அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஆன் 1/7/2020 she was posted. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 2020 அவங்கள கொல்கத்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ இயர் எப்போன்னு சொன்னேன் நான், April 1 March 31. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 மாதத்துக்கு அப்புறமா தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ரைட், அண்டர்ஸ்டாண்ட். 1/7/2020 அப்படின்றது ஜூலை. ஸோ அப்போ 1/7/2020 அப்படிங்கிறது ஜூலை. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 monthக்கு அப்புறமா தான் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ரைட், ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ரொம்ப முக்கியம். டேட் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா மொத்தமே போயிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 month வந்து அவங்க புரேலாலே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூ ஹவுஸ் ஃபர்தர் அலாட்டட் டு ஹர் ஆன் சேம் டேட். ஸோ அதே டேட்டில் அதாவது 1/7/2020 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஹவுஸ் அலாட் பண்ணிட்டாங்க. ரைட், அதுக்கு அடுத்து பட் ஷி சரண்டர்ட் ஹர் புரேலா ஹவுஸ் ஒன்லி ஆன் 31/12/2020. பட் அவங்க எப்போ தான் புரேலா ஹவுஸ் காலி பண்ணுறாங்களாம்? 31/12. அவங்களுக்கு ஜூலை மாதம் வீடு அலாட் ஆகிடுச்சு, புது வீடு. ஆனால் அவங்க பழைய வீட்டு எப்போ காலி பண்ணுறாங்களாம்? டிசம்பர் மந்த் தான் காலி பண்ணுறாங்க. அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆஃப்டர் 6 month. ஓகே, 6 மாதம் கழிச்சு தான் அவங்க பழைய வீட்டை காலி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ காலி பண்ணிடுறாங்க அப்படின்னா 31/12/2020 காலி பண்ணுறாங்க. ஸோ ரெண்ட் பெய்ட் பை அன் எம்ப்ளாயர் ஃபார் புரேலா ஹவுஸ் ₹5,000 per month. ஸோ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து மாதம் ₹500 புரேலா ஹவுஸுக்கு ரெண்ட்டாக கட்டியிருக்காரு. அப்போ அதை ரெண்ட்டாக வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனில் போட்டிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த சேலரி ஆர் இந்த ரெண்ட் பெய்டு விச் எவர் இஸ் லோவர் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம். என்ன கேஸுக்குன்னா அந்த வீடை எம்ப்ளாயரே ரெண்ட்டுக்கு வாங்கி எம்ப்ளாய்க்கு கொடுத்துருந்தா. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல் கொல்கத்தா ஹவுஸ் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர். ஸோ கொல்கத்தாவில் இருக்க வீடு வந்து எம்ப்ளாயரால் ஓன் பண்ணியிருக்கு, அதாவது அவரோட சொந்த வீடு அப்படின்னு இருக்கும்போது அந்த கேஸுக்கு என்னன்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் வச்சு பார்த்தோம். அதாவது
25 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா 15%, 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம்குள்ள வரைக்கும் இருந்தாங்கன்னா 10%, அதுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா 7.5%. இப்படி தான் நம்ம வந்து பாப்புலேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ டாக்ஸபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கொல்கத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி 25 lakhsக்கு மேலே தான் இருப்பாங்க பாப்புலேஷன். அப்போ 15% ஆஃப் த சேலரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், நல்லா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே நான் சொல்ல இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எழுதிட்டே வந்துருங்க இந்த கொஷினில், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஓகே இது இப்படி தான் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அ கிராஸ் டாக்ஸபிள் சேலரி, நாட் அ நெட் டாக்ஸபிள் சேலரி, ஃபைண்ட் அ கிராஸ் டாக்ஸபிள் சேலரி. ஸோ ஒரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அப்ரோச் பண்ணும்போது இந்த பதட்டத்தில் சர்ன்னு படிச்சுட்டே போயிடுவோம். அவன் என்ன கேட்டுக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம். சரி ஓகே சேலரி இது கால்குலேட் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு டிடக்ஷனையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம டாக்ஸபிள் போட்டுருவோம். ஒரே ரவுண்டு போட்டு உங்களுக்கு ஸ்டெப் மார்க்லாம் உண்டு, பட் ஆன்லைனில் எக்ஸாம்லாம் இப்போ கண்டக்ட் பண்ணாங்களா அதுக்கெலாம் ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் பார்த்தாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு 6 மார்க்ஸ் அப்படின்னா 0 மார்க் அப்படியே போட்டாங்க. ஸோ இப்போ டோன்ட் வரி, உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ்லாம் உண்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த பெர்சன்டேஜ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராஸ் சேலரிக்கு அப்புறமா தான் நெட் சேலரி வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இந்த ஆன்லைன் எக்ஸாம் வைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுக்கு மார்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியது அவசியம். ஸோ ஃபைண்ட் அ கிராஸ் டாக்ஸபிள் சேலரி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ வாங்க இந்த சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியை கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா சேலரியை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த சேலரியிலிருந்து தான் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் சேலரி வந்து 6,000 into 12, 6,000 into 12 போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ 72,000 வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் வச்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் அலவன்சஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அலவன்சஸ் கால்குலேட் பண்ண போகிறோம்னா 3,000 டிஎன்எஸ் அலவன்சஸ் into 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 36,000. ஸோ இட்ஸ் டிஎன்எஸ் அலவன்சஸ். ஸோ அதுக்கப்புறம் அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்சஸ். ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் அலவன்சஸ். ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மைனஸ் பண்ணிப்போம்னு பார்த்தோம். ஸோ 1,000 per month into 12 போட்டிங்கன்னா 12,000. 12,000 ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 700 into 12 போட்டால் 8,400. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3,600. ஸோ இட்ஸ் taxable allowances. ஸோ அதுக்கப்புறம் entertainment allowances is fully taxable பார்த்தாச்சு. ஸோ 500 into 6 போட்டிங்க அப்படின்னா 500 into 12ங்க. ஓகே, ஸோ 500 into 12 போட்டால் 6,000. ஸோ இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ ஓவராலாக உங்களுக்கு அலவன்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,600 அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ சேலரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டெஃபினேஷன் பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அலவன்சஸ் எதெல்லாம் டாக்ஸபிள் அலவன்சஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். டேனஸ் அலவன்சஸ் ஃபார்மிங் பார்ட் இருந்தால் எடுத்துப்போம், அதர்வைஸ் இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதர்வைஸ் இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னா இப்போ இது எல்லாமே டாக்ஸபிள் அலவன்சஸ் ப்ளஸ் பேசிக்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கான சேலரி கிடைக்கும் இல்லையா? அப்போ 72,000 plus 45,600. ஸோ உங்களோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,17,600. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ 1,17,600 வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இன்டூ கேல்குலேஷன், அதாவது 15%, 10%, 7.5% சொன்னோம் இல்லையா? ஸோ அது எது மேலே எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,17,600 மேலே தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நியூ இயர் டேட் சொல்லிட்டேன், April 1லேருந்து March 31 வரைக்கும். இது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் எது, அசஸ்மெண்ட் இயர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னும் போது இது எதில் வருது, 2021ன்றது உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர். அப்போ 21-22 தான் உங்களுக்கான அசஸ்மெண்ட் இயர் இல்லையா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா 2020-21. ஸோ இதுக்கு தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறீங்க. அப்போ 2020னா ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது, ஓகே ரைட்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 1ஆம் தேதி புது ஹவுஸ் அலாட் ஆகுது. அப்போ இந்த மூணு மாதம் எங்கே இருக்காங்க, பழைய வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த பழைய வீட்டுக்கு நம்ம டாக்ஸபிள் போடணும் இல்லையா? ஸோ பழைய வீடு எங்கே இருக்குன்னா புரேலாவில் இருக்குது. புரேலாவில் இருக்கிற வீடு ஓனரோட சொந்த வீடா இல்லை அவரே வாடகை எடுத்திருக்காரா? அவரே வாடகை எடுத்திருக்காரு. அப்போனா அந்த கண்டிஷன் போகிறோம். என்ன கண்டிஷன்? 15% ஆஃப் த சேலரி ஆர் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, விச் அவர் இஸ் லோவர். இப்போது ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, 500 per monthக்கு. இப்போ 500 into 12 போட்டோம் அப்படின்னா 6,000 அப்படின்னு வரும். ஸோ 6,000 அப்படியே வச்சுக்கோங்க, ஓகே 6,000. அண்ட் தென் இப்போ 15% ஆஃப் த சேலரி எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ 15% ஆஃப் த சேலரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், சேலரி வந்து 1,17,500. ஸோ அதில் 15% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 17,625. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லி அவர் வந்து 6,000 பே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அவரோட சேலரியில் 15% போட்டோம் அப்படின்னா 17,625. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் சார் விச் எவர் இஸ் லோவர் 6,000 தான் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ஓகே 500 per month நம்ம எத்தனை மாதத்துக்கு போட்டோம், 12 மாதத்துக்கு போட்டோம், இயர்லி போட்டோம். ஆனால் எத்தனை மாதம் தான் அவங்களுக்கு பழைய வீடு அலாட் ஆகிருக்கு, ஏப்ரல், மே, ஜூன். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஜூலையில் புது வீடு அலாட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த 3 மாதத்துக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணோம். 3 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறோன்னா 6,000 divided by 12 into 3. ஸோ அப்படி போட்டிங்கன்னா
1500 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு taxable perquisites for the 3 months. ஸோ அதர்வைஸ் நீங்கள் இப்படி டேரெக்டாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது 500 per monthக்குனா இங்கே 3 மாதம் தான் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அந்த 3 மாதம் போட்டு 1500 இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு ஃபுல் மந்த் கால்குலேட் பண்ணேன்னா, அவங்க ஓவராலாக எப்போ தான் காலி பண்ணுறாங்க, டிசம்பர் மாதம் தான் காலி பண்ணுறாங்க, நம்மளுக்கு அது வரைக்கும் தேவைப்படும் அந்த 500. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்படி போட்டோம். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த 3 மாதம் அப்படின்னும் போது, ஸோ 500 500 500 1500. ஸோ விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னும் போது 1500. லைக் நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனில் பார்க்குறோம். இன்னும் நம்ம இந்த 90 days கால்குலேஷன் உள்ளே வரல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ நான் ஒன்று சொன்ன 90 days கால்குலேஷனில் 2 வீடு கால்குலேட் பண்ணி வச்ச ஒரு ஸ்லோவர் எடுப்போன்னு, அது இது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனுக்கான கண்டிஷன். இப்போ தான் நம்ம வந்து 90 days கால்குலேஷன் உள்ள வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு எப்போ வந்து புது வீடு அலாட் ஆகுதுன்னா, ஜூலை மாதம் அலாட் ஆகுது. ஜூலை மாதம் அலாட் ஆகுதுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் 90 days கிரைட்டீரியா வருமா? லைக் இது இந்த 3 மாதம் தான் 90 days. ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு வச்சு இந்த 3 மாதத்தை வந்து 90 daysனு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 மாதம் அப்படின்னு ரெண்டு வீட்டுக்குமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் பர்குசிட்ஸ் எவ்வளோன்னு. ஏன் நம்ம ரெண்டு வீட்டுக்குமே கால்குலேட் பண்ணுறோம்? விச் எவர் ஸ்லோவர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த 90 days எக்ஸம்ஷன் ஆகஸ்ட் வரைக்கும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு வீட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி புரலாக இருக்க வீட்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ புதுசாக வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்க வீட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த 3 மாதத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த 3 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, கொல்கட்டாவில் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓனரால் சொந்த வீடாக இருக்காது. சொந்த வீடாக இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் 25 lakhsக்கு மேலே இருப்பாங்க கம்பல்சரியாக. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த சேலரி தான் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது என்ன பண்ணுவோம்னா 1,17,600 இன்ட்டு 15% போட போகிறீங்க. 1,17,600 இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 17,640 அப்படின்றது வரும். இந்த 17,640ன்றது பர் இயர்க்கானது. ஓகே, பர் இயர்க்கு இவ்வளோனா எத்தனை மாதம் தான் நான் கால்குலேட் பண்ண சொன்னேன்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் கால்குலேட் பண்ண சொல்லலையா? ஸோ அப்போ வந்திருக்கக்கூடிய ஆன்சரில் டிவைடட் பை 12 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 4410 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து புரல் ஹவுஸுக்கு கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்? 1500 கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த புது வீட்டுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்னா 4410 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த 90 daysல எக்ஸம்ஷன் வந்து கொடுப்போம் இல்லையா? அந்த எக்ஸம்ஷன் என்னன்னா இது ரெண்டுத்தில் எது மினிமமோ அதை எக்ஸம்ஷனாக கொடுக்க போறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எது? 1500, அதாவது 4410 or 1500. ஸோ விச் எவர் இஸ் லோவர். இந்த 90 days எக்ஸம்ஷன் இப்போ தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் கண்டிஷன். இப்போ பார்க்குறது எக்ஸம்ஷன் ஃபார் 90 days. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸம்ஷன் ஃபார் 90 days பார்க்குறோம் அப்படின்னா இது விச் எவர் இஸ் லோவர் எடுத்து 1500 அப்படின்றத வெளியே காமிச்சிருவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது 2 ஸ்டெப் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இப்போ 90 days கிரைட்டீரியாவும் தாண்டிடுச்சு. இப்போ 90 days தாண்டிடுச்சு அப்படின்னா இயர் ஆஃப்டர் என்னன்னு பார்த்தோம்? ரெண்டு வீடுமே டாக்ஸபிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டு வீடுமே டாக்ஸபிள் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ரெண்டு வீடும் டாக்ஸபிள்? அவங்க எப்போ காலி பண்ணுறாங்க? டிசம்பர் மாதம் காலி பண்ணுறாங்க. டிசம்பர் மாதம் காலி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? செப்டம்பர் வரைக்கும் போட்டோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ இந்த 3 மாதத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுமே டாக்ஸபிள் ஆகும். ரெண்டு வீடும் டாக்ஸபிள் ஆகுது அதே 3 மாதத்துக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சு 1500 3 மாதத்துக்கு தான். அது கூட சேர்த்து கொல்கத்தாவில் இருக்க வீட்டுக்கு 3 மாதம் தான் போட்டு வச்சோம். அது எவ்வளோ வந்துச்சுன்னா 4410 ரூபான்னு வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5910 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டாக்ஸபிள் பர்குசிட்ஸ். அதாவது ரெண்டு வீடியோ சேர்த்து டாக்ஸபிள் பண்ணிடுவோம். 90 days கிரைட்டீரியா கொடுத்தாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ டாக்ஸபிள் பண்ணுறோம் அப்போனா 5910. ஸோ இப்போ இது 3 முடிஞ்சு ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வருஷத்தில் எவ்வளோ மீதி இருக்குது நம்மளுக்கு? நியூ இயர் முடிஞ்சு நம்மளுக்கு அந்த வருஷம் முடியறதுக்கு ஜனவரி முடிஞ்சுச்சுன்னா லைக் டிசம்பர் முடிஞ்சுன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கு இல்லையா? ஸோ அதுதானே நம்மளுக்கான அந்த ஃபினான்ஷியல் இயர். ஸோ அப்போ மிச்சம் இருக்க 3 மாதத்துக்கு நம்ம டாக்ஸபிள் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த 3 மாதத்துக்கு எந்த வீடை டாக்ஸபிள் போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வீடை தான் டாக்ஸபிள் போடுவீங்க. ஏன்னா பழைய வீடை காலி பண்ணது டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 3 மாதத்துக்கு புது வீடை டாக்ஸபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டாக்ஸபிள் பண்ணுறோம் அப்படின்னா புது வீட்டுக்கு எவ்வளோ ரேட் போடுவீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங், நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வச்சோம் இல்லையா? 3 மாதத்துக்கு 15% டிவைடட் பை 12 இன்ட்டு 3. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க, அதாவது சேலரியில் 1,17,600 இன்ட்டு 15% டிவைடட் பை 12 இன்ட்டு 3. இந்த டிவைடட் பை 12 அப்படிங்கிறது 12 மாதம் இன்ட்டு 3 அப்படிங்கிறது 3 மாதம் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு முன்ன வந்து ஆன்சர் 4410 அப்படியே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸபிள் பர்குசிட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,320. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸபிள் பர்குசிட்ஸ்
ஃபார் த ப்ரீவியஸ் இயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020-21க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இது ஒர்க்கிங்கு இந்த போக்கி ஷீட்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து சேலரி கால்குலேஷனில் போட்டுப்போம். ஸோ சேலரி கால்குலேஷனில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா 13,320 அதில் கொண்டு போய் ஆட் பண்ணி எது கூட அந்த 1,17,600 கூட இந்த 13,320 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,30,920 அப்படிங்கிறது உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும். ஸோ இப்போ இது கிராஸ் சேலரியாக இருக்குது அப்படின்னா நெட் சேலரி எப்படி கண்டுபிடிப்போம்னா இட்ஸ் நத்திங் டிடக்ஷன் இருக்கு இல்லையா 16(1)(a). ஸோ அந்த டிடக்ஷன் வந்து 50,000. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரது தான் நெட் சேலரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஃபார் 90 days. ஓகேங்களா, 90 days கிரைட்டீரியா. அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஸ்டாஃப்க்கு அதாவது ஒரு ஒர்க்கிங் பர்சனுக்கு 2 வீடு அலாட் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி டாக்ஸபிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். இதெல்லாம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. சம்திங் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த இடத்துல எந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எந்த மினிட்ல எங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலான்ற அந்த மினிட் போட்டுட்டு வந்து queries வந்து கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு இது புரியல, இன்கேஸ் உங்களோட மெத்தடாலஜி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபன்னியாக கொண்டு போக முடியும். கொஞ்சம் இப்போது நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இது கொண்டு போக முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் புரியல, இது மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க, இல்லை போர்டில் போட்டு காட்டுங்க அப்படின்னா எல்லாமே கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் வைக்கலாம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத நாங்கள் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில்